48 வயசாச்சு, சிங்கப்பூர்ல 50 வயசுக்கு மேல வேலை செய்ய முடியாதுங்கிற ரூல்ஸை காரணமா வச்சு ஏதோ ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி யாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த செய்தியை வீட்டுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 48 வயசாச்சு, இன்னும் நம்ம வீட்டுக்கு பொருளாதார சார்ந்த சிக்கல்லாம் இருக்கு, அது இன்னும் ஒரு 2-3 வருஷம் வேலை செஞ்சு சம்பாரிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர்ல இருந்து யாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த செய்தி தெரியுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சிங்கப்பூரோட MOM வந்து இப்போ புதுசாக அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்கர்ஸ் என்னன்னா ஒர்க் பர்மிட் ஹோல்டரா இருக்காங்கல்ல சிங்கப்பூர்ல, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி 50 வயசு வரை தான் சிங்கப்பூர்ல வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. இப்போ ஒரு புதுசான அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 61 வயசு வரை நீங்க பர்மிட் அப்ளை பண்ணலாம், 63 வயசு வரை நீங்க சிங்கப்பூர்ல வேலை பார்க்கலாங்கிற ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. குறிப்பா தமிழர்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு 50 வயசுக்கு மேல ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அந்த டைம்ல தான் அவங்களோட மகளுக்கு கல்யாணமோ இல்ல அவங்க மகனுக்கு கல்யாணமோ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன்ல அந்த டைம்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல அவங்க நல்லா சம்பாதிக்கிறது ஒரு இடம் இருக்கும் அப்படின்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் 2021 வேலைக்கு வந்த புதுசுல ஒரு அண்ணன் ஒரு 47 வயசு இருக்கும் அவருக்கு. அவரு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒரு சப்ளை கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு கம்பி தூக்க முடியல, அங்க அப்படிதான் இருக்கும், கம்பி தூக்க காஸ்டிங் பழக வேலை அந்த மாதிரி தான் இருக்கும், அதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருந்தாரு. பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க நீங்க வேற கம்பெனி பார்க்க முடியும், ஈஸியா வேலை பார்க்குற மாதிரி கம்பெனி போகணும்னு. 47 வயசு ஆச்சு, 50 வயசுக்கு மேல வேலை பார்க்க முடியாது சிங்கப்பூர்லங்கிற ரூல்ஸை காரணம் காட்டி யாரும் அவங்களை சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க எந்த கம்பெனியும் அவங்க காரணமா காட்டி அவர் அந்த கஷ்டமான வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் தோணுது. குறிப்பு கல்யாணம், குறிப்பா அந்த வளைகாப்பு, இந்த மாதிரி விசேஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் இருக்கிற மக்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இந்த சிங்கப்பூர் மாதிரியான டெவலப்டு கண்ட்ரி இப்படி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று தான். குறிப்பா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பேருக்கு ஆறுதலை சொல்றதுக்கு இந்த செய்தி பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம்.